ஹலோ காய்ஸ், இன்று அவசரமான வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்கக்கூடியது, இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் நீங்க எங்க தான் எடுக்கிறீங்க? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. நாம பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க. நம்மளுடைய தமிழகத்துல அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு தகவல்லாம் எப்படி எடுக்கணும்னா, உங்களுடைய மாவட்ட வெப்சைட்ல போய் ரிக்குயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்களா, எப்போ என்னென்ன நோட்டிபிகேஷன் வருங்க. ஸோ அப்போ பார்த்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க புதியவராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கட்டும், இல்லை வேற அதிகாரியாக இருக்கட்டும், யாராவது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணலாம் விருப்பப்பட்ட 62 வயதுக்கு உள்ள இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் கிடையாதுங்க. அது இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் படித்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தாங்க. அந்த பொறுமையா பாருங்க. சம்பளமா உங்களுக்கு 27,800 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் உங்களுக்காக தேடி தேடி கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்குங்க. ஸோ நீங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஜாப் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்க்கு வந்திருக்குதுங்க. இது சட்டம் மற்றும் நன்னடத்தை அலுவலர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. இங்க போட்டோ ஓட்டிங்க, உங்களுடைய நேம் பிளாக் லெட்டர்ல எழுதிங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்லை அப்பாவுடைய நேமே எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா எழுதிருவீங்க. ஏஜ் எத்தனை கம்ப்ளீட் ஆகிது அதை எழுதுங்க. எந்த மாவட்டங்கிறது எழுதுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது எழுதிக்கங்க. அடுத்து பாருங்க, உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இதில் பின்கோட் ரொம்ப முக்கியங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க, அதையும் எழுதிங்க. ஸோ இந்த ஜாப்க்கு என்ன படிச்சுக்கிறீங்க? எல்எல்பியா இல்லை பிஎல் சொல்லி கேட்குறாங்க. என்னங்கிறது மென்ஷன் பண்ணிங்க. அடிஷ்னலாக ஏதாவது படிச்சிருந்தா எழுதிங்க. கம்யூனிட்டி கேட்குறாங்க. கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜன் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அது பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எழுதிங்க. ஏதாவது நீங்க பொலிட்டிக்கல் அரசியல் இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க, அது என்னங்கிறது எழுதுங்க. உங்க மேல ஏதாவது கேசஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க, அது எழுதிங்க. மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அதை எழுதிருங்க. அடுத்து என்ஜிஓல பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்க இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது கொடுத்துருங்க. மேல் கொடுக்கப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டு லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன். போவாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறைன்னு அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. மாவட்ட குழந்தைகளை பாதுகாப்பு அலுவலகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளமா 27,804 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்குன்னா சட்டம் அதுக்கு ரிலேட்டடா படிச்சிருக்கணுங்க. பட்டதாரி இளநிலை பட்டதாரி 10th +2 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிகிரி. இளநிலை சட்டம் நீங்க பிஎல் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல இளநிலை சட்டம் எல்எல்பி படிச்சிருந்தாலும் சரி, நீங்க முறையா ரெகுலரா நீங்க போய் படிச்சிருக்குன்னு பத்திலாம் சொல்லியிருக்காங்க. ரெகுலர் கிளாஸுக்கு நீங்க போய் படிச்சிருக்கணும். குழந்தைகள் நலன், சமூக நலன், தொழிலாளர் துறை, சட்டம் தொடர்பா ஏதாவது ஒரு துறையில நீங்க 1 இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்துதான் ரொம்ப முக்கியங்க, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கொள்கை உருவாக்கத்திலோ இல்ல திட்ட நடைமுறைப்படுத்தலோ பணிபுரிந்தா அரசிதழ் பதிவு பெற்று அலுவலரா இருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 62 வயதுக்கு உள்ள இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க தகுதியான நபர் இருந்தா விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. 2/7/2026 அன்று மாலைக்குள்ள நீங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், பழைய கட்டிடம், தருமபுரி. இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே அட்ரஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 6382612276 இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நல்ல நல்ல தகவல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறேங்க. நீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு பார்த்தலாம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.